திட்டிகிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மெசேஜ் எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா காவேரி? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம எமனில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் வந்து திட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு வந்து பொண்ணுலாம் கேட்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து மெசேஜ் பண்ணுறாரு. மெசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சாரி காவேரி என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாம்மா வேற பின்னாடி நின்று அதையும் ஒட்டி கேட்டு அவங்களும் வந்து சீக்கிரம் வந்து ஏதாவது வந்துட்டு பேசுறீ, இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன வந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு வந்துட்டு ஏதாவது வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கங்கா யமுனா எல்லாருமே சரி நம்ம காவேரிக்கு வந்து எப்படியாவது வந்து நம்ம விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தோணுது. என்னன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய் எப்படி இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம காவேரிக்கு ஏன் விஜய் பிடிக்கல? விஜய் நல்லா தான் இருக்கார், அழகாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல. சரி எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சீரியல் கொண்டு போவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா லவ் ஸ்டோரி அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் சேருவாங்க. நம்ம தாத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு வேலையுமே நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போகிறாரு. சித்தப்பா வந்து கூட சேர்ந்து ரொம்ப நல்லவராக மாறிட்டார். அதுதான் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் நல்லவராக மாறிட்டார்? இல்லை இவருக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சித்தி ஆல்ரெடி அப்படி இப்படின்னு ஸ்டேபிளாக இருக்கலாமா, அப்படியும் போவாங்க இப்படியும் போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லவராக மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். நம்ம சாரதாம்மா வந்து ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு நம்ம பேத்திக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கட்டி அனுப்பிடுறாங்க. நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரின்சிபலாக வேறு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ ஒரு குழந்தைகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாசத்தை காட்டிகிட்டு இருந்தேன், மீதி குழந்தைங்களாம் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு வந்து பிடிச்சி திட்டி விட்டாங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டோன்னே காவேரிக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி காவேரிகிட்ட பேசாமல் இருந்தாங்க. திரும்ப வந்துட்டு நம்ம சாரதாம்மா நீ பேசணும்னா சொல்லு, நான் வந்து பேசுகிறேன் பிரின்சிபல்கிட்ட. இது பிரின்சிபல்கிட்ட நீ வந்து பேசுகிறியா? எதுக்குமா நீ எல்லாம் வந்து பேசுகிற? அதெல்லாம் பேசுகிறதுனால என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாம்மா வந்து எப்படியாவது வந்து நம்ம பேத்தியும் வந்துட்டு சேர்க்கணும், நம்ம மருமகனையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஈகராக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாற்றி என்ன வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மாவோட முயற்சி வந்து அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, காவேரி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். காவேரி வந்து இறந்துட்டாங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரு நம்ம விஜய். இன்கேஸ் வந்து ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு ரிவீட் அடிக்கும் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விஜயும் காவேரி சீக்கிரமாக சேரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வீக்கான்னு சொல்லிட்டு போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ்.